Hi friends, வணக்கம். வெல்கம் டு மணிஸ் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான பாவக்காய் வச்சு ஒரு அவியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க முதல்ல நம்ம வந்து பாவக்காய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 200 கிராம் பாவக்காய் வந்து எடுத்திருக்கேங்க இன்றைக்கி. இது இந்த மாதிரி நல்லா நேராக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம், அது வந்து ஒரு வெங்காயத்தையும் நேராக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நம்ம வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து நம்ம வந்து கடுகு சேர்க்க போகிறோங்க. கடுகு நல்லா அந்த மாதிரி பொரிய ஆரம்பித்ததும் அதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதோட நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். இந்த மாதிரி 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பாகக்காயும் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த குட்டி பாகக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெரிய பாகக்காய் சேர்க்கும்போது அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துருங்க. நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது வந்து ரொம்ப கசப்பாக தெரியும் இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி நீங்கள் குட்டி பாகக்காய் எடுத்துருந்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப கசப்பெலாம் உங்களுக்கு தெரியாதுங்க. அதனால நம்ம அதை வந்து நான் சீடெல்லாம் எடுக்காமல் அப்படியே தான் சேர்த்துருக்குறேன். இப்போ சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதெல்லாம் நல்லா செய்கிற மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி அப்படியே விட்டுட்டு திரும்ப ஒரு 2 கலர் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். அந்த பாகக்காயை வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் நம்ம வதக்கினாலே போதும். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணுங்க. அதுக்கு கொஞ்சமாக தேங்காயும் 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நம்ம அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம காரத்துக்கு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா நம்ம மசாலா வந்து கிளறி விட்டுக்க போகிறோம். கிளறிட்டு அதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம வந்து புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு வந்து ஏற்கனவே நான் ஊற வச்சுருந்தேங்க. அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு டைமும் வந்து நான் புளியை வந்து நல்லா அலசி எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ இதோட நம்ம வந்து ஒரு 3/4 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். 3/4 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுட்டு நல்லா அது கொதிக்க ஆரம்பித்ததும் அதை வந்து சிம்மில் வச்சிடலாங்க. நம்ம சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு நம்ம வேக விட போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க வருது இல்லைங்களா. அந்த கொதி வர டயத்தில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா நமக்கு பாகக்காய் வந்து வேகணும் இல்லைங்களா. அதனால நம்ம வந்து சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக வெந்துடும். அதனால் சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த பாகக்காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. நம்ம கசப்புன்னு வந்து நிறைய சாப்பிட்றதே இல்லை. ஆனால் இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க. நம்ம வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்ம சாப்பிட்டாலும் நம்ம குழந்தைங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நம்ம கசப்புங்கிறது குழந்தைங்களுக்கு அதையும் சேர்த்து தான் கொடுக்கணும். அதனால் நம்ம வந்து அப்பப்போ இது வந்து சமையல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின் இருக்குங்க. A, B, C இந்த மாதிரி நிறைய விட்டமின், அதோட இரும்பு சத்து இருக்குது, பொட்டாசியம், மெக்னீஷியம், இந்த மாதிரி நிறைய இது வந்து இதில் இருக்குதுங்க. அது போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாச பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆஸ்துமா, அந்த மாதிரி இருமல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் கூட இந்த பாகக்காய் வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும்.
இப்போ பாருங்கள் பாகக்காய் வந்து நல்லா வெந்ததும் இதில் நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து தேங்காயை வந்து வேக விடணுங்க. அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நம்ம கிளறியாச்சு தேங்காய் சேர்த்துட்டு. அதோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வந்து இது பாகக்காய் வந்து டயாபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் ஒரு இது இருக்குங்க. அதோட மலச்சிக்கல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரச்சனைலாம் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற காய்ங்கிறதுனால நம்மளோட செரிமானத்துக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம்லாம் வருதுங்களா, அதெல்லாம் கூட நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பாகக்காய் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டா நல்லதுங்க. அதுவும் இல்லாமல் மெயினாக என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த பாகக்காய் வந்து சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. நம்ம ரெகுலராக இதை வந்து பாகக்காய் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் வந்து சீக்கிரமாக அந்த பரு அந்த தழும்பு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம வந்து இதை வந்து நம்ம அடிக்கடி ஃபுட்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இப்போ நம்மளோட பாகக்காய் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு அந்த கசப்பே வந்து உங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாம்பாரோட இல்லை ரசத்தோட இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு செம காம்பினேஷனுங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம பாகக்காய் வந்து அடிக்கடி செஞ்சு நம்மளும் சாப்பிடணும், நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து பழக்கப்படுத்தணுங்க. இப்போ இந்த பாகக்காய் வந்து நம்ம நல்லா தேங்காய் விட்டு நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ்வை வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கடுகு, வெங்காயம், சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து தாளித்து நான் கொட்டியிருக்கேங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட பாகக்காய் அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான, ரொம்ப கஷ்டமே நம்ம பட போகிறதில்ல. இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் சமைச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கசப்பே மெயினாக உங்களுக்கு தெரியாது. அதோட நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஃபுட்டில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.